காலத்தால் அது வருகிறது என்று சொன்னால், காலத்தால் செய்த உதவிதான் ஞானத்தின் மானப்பெரிது என்று சொல்வதைப் போல ஒருவருக்கு ஒரு உதவி செய்வது எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் இந்த உதவி தேவைப்படக்கூடிய காலத்தில் சரியான நேரத்தில் செய்யக்கூடிய அந்த உதவிதான் இந்த உலகத்தை காட்டிலும் பெரியதாக இருப்பது என்று சொல்வதைப் போல அந்த ஞானத்தின் மானப்பெரிதான அந்த உதவியை இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் கழித்து கூட வரக்கூடிய ஒரு திட்டத்தை நம்முடைய பகுதி மக்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய வசதிக்காக, ஒவ்வொரு முறையும் பந்தல் குடிக்கும் பெருநாளைக்கும் கமுதிக்கும் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை அந்த கஷ்டத்திலிருந்து போக்கி உங்கள் வீட்டு வாசலிலே அதை உருவாக்குவதற்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் பதிவுத்துறை தலைவர் அவர்களும் பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டு இந்த சார்பதிவாளர் அலுவலகத்தை இங்கே உருவாக்கி தந்திருக்கிறார். இந்த கோப்பு, இந்த ஃபைல் பல காரணங்களாலே அவருடைய அறிவிப்பு நான் அவரிடத்தில் வேண்டி கேட்டபோது பெரும் உற்சாகத்தோடு சட்டமன்றத்திலே ஒரு அறிவிப்பாக வெளியிட்ட பெருமை அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கு உண்டு. அவர் அறிவிப்பாக மட்டுமல்லாமல் அந்த கோப்பினை பின்தொடர்ந்து சென்று அவரும் அவருக்கு துணையாக பத்திரப்பதிவினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் அவர்களும் அந்த கோப்பினை எடுத்து, இந்த கோப்பினை அப்படியே கொடுக்க முடியாது, இதற்கு பல்வேறு விதிவிலக்குகள் தேவை என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த பகுதிக்கு அது தேவை என்பதை உணர்ந்து இன்றைக்கு அவற்றுக்கெல்லாம் விலக்கு நிலை அளித்து நம்முடைய நீண்டகால கனவை நிறைவேற்றிருக்கக்கூடிய அவர்கள் இருவருக்கும் மீண்டும் ஒரு முறை நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க வேண்டும். அண்ணன் மூர்த்தி அவர்கள் மிக சிறப்பான வகையிலே இந்த இரு துறைகளுக்கும் இன்றைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு அவர்கள் பணியாற்றுகிறார். அவருடைய பணியிலே மதுரை மாவட்டத்து மக்கள், அவருடைய தொகுதியினுடைய மதுரை கிழக்கு மக்கள் எந்த அளவிற்கு பெரும் பயன்களை பெறுகிறார்களோ அந்த அளவிற்கு நிதித்துறை அமைச்சர் என்ற வகையில் அவராலே மிகப்பெரிய பயனாளி ஒரு உலகத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அது தங்கம் தென்னரசுக்கு தான் அந்த பயன் கிடைக்கிறது. காரணம், நிதித்துறை அமைச்சர் என்ற வகையில் பல்வேறு திட்டங்களுக்கு நிதியை ஒதுக்குவதுதான் என் வேலை. நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர் பைனான்ஸ் மினிஸ்டர், அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கும் பொழுது பைனான்ஸ் மினிஸ்டர் நிதித்துறை அமைச்சர் என்பதற்கு வரக்கூடிய பணத்தை, வரக்கூடிய நிதியை பல்வேறு திட்டங்களுக்கு தேவையான அளவிற்கு ஒதுக்கி கொடுப்பதில் தான் அவருக்கு வேலை இருக்கிறது. ஆனால் வரவேண்டிய பணம் வர வேண்டும் அல்லவா? யாராவது ஒருவர் நமக்கு ஒரு துறையிலிருந்து அந்த பணம் நமக்கு வந்தால் தான் நாட்டினுடைய மக்களுக்கு பல திட்டங்களை நம்மால் நிறைவேற்ற முடியும். அப்படி இருக்கக்கூடிய எங்களுக்கு படியளக்கக்கூடிய பகவான் என்கின்ற முறையில் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அதான மூர்த்தி அவர். காரணம், அவர் துறையிலிருந்து தான் நமக்கு அதிகமான பணம் இருக்குது. தமிழ்நாட்டுடைய வரப்போது கூட நான் அவர்கிட்ட சொன்னேன், தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டினுடைய அளவு 4 லட்சம் கோடி என்று சொன்னால் அதற்கு ஏறத்தாழ 1.5 லட்சம் கோடி வரை அவருடைய வணிக வரித்துறையிலிருந்து அது வருகிறது. ஏறத்தாழ 20,000 கோடி ரூபாய் அளவிற்கு அவருடைய பதிவுத்துறையிலிருந்து அந்த பணம் வருகிறது. இன்னும் கூட நான் பெருமையாக சொல்வேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களிலும் இத்தகைய வணிக வரிகளை நமக்கு ஜிஎஸ்டி வசூலிலே எல்லா மாநிலங்களை காட்டிலும் இந்திய சராசரியை விட மிக அதிகமான அளவிலே நம்முடைய மாநிலத்திற்கும் ஒன்றிய அரசிற்கும் அந்த வரி வருவாயினை ஈட்டி தரக்கூடிய பெருமை நம்முடைய மாண்புமிகு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சருக்கும் அவருக்கு உடனிருந்து பணியாற்றக்கூடிய அதிகாரிகளுக்கும் இருக்கிறது என்பதை நான் மனந்திறந்து சொல்வேன். காரணம், அவர்களிடத்தில் இந்த வரக்கூடிய அந்த வருவாய் பத்திரப்பதிவுத்துறையில் இன்றைக்கு இந்த 2 துறைகளிலும் ஒரு பெரிய மாபெரிய மறுமலர்ச்சி என்பதை தாண்டி ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. இந்த புரட்சி நீண்ட நெடுங்காலமாக இல்லை, கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளிலே இந்த வளர்ச்சி விகிதத்தை நீங்கள் பார்த்துக் கொண்டு வருவீர்கள் என்று சொன்னால், இந்த 3 ஆண்டுகளிலே இந்த துறை, குறிப்பாக பத்திரப்பதிவுத்துறை பெற்றிருக்கக்கூடிய வளர்ச்சி மிகப்பெரிய அபாரமான ஒரு வளர்ச்சியை அவர்கள் தாண்டி இருக்கிறார்கள். இந்த நிதியாண்டின் கணக்கை நாம் நேர் செய்து முடிக்கிற போது 24-25ஆம் ஆண்டில் பத்திரப்பதிவுத்துறையிலிருந்து நமக்கு வரவேண்டிய அந்த வருவாய் என்பது ஏறத்தாழ 20,000 கோடியை தாண்டி அந்த வருவாய் வருகிறது என்று சொன்னால் அவர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முயற்சி. அதே போல வணிக வரித்துறையிலிருந்து 1,30,000 கோடிக்கு மேலே வருகிறது. அதற்கு காரணம் என்ன? அவர் ஒவ்வொரு முறையும் அதை எடுத்துக்கொண்டு அவர் ஆய்வுகளை மேற்கொண்டு ஒவ்வொரு நாளும் என்னென்ன வந்திருக்கிறது என்பதை கேட்டு அறிந்து புரிந்து அரசாங்கத்திற்கான நிதி வருவாயினை சீரிய முறையிலே ஈட்டித் தருவதற்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சி, அதன் வாயிலாகத்தான் இன்னைக்கு எத்தனையோ திட்டங்கள் வருகிறது.
அந்த திட்டங்களுக்கெல்லாம் நிதி அமைச்சகத்திலிருந்து நிதி ஒதுக்க முடிகிறது என்று சொன்னால் நம்முடைய சொந்த வரி வருவாய், அந்த சொந்த வரி வருவாய் நமக்கு மிக அதிகமான அளவில் கிடைக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவில் நாம் உயர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் வணிக வரித்துறையும் பத்திரப்பதிவு துறையும் தான் என்பதை நான் இந்த நேரத்திலே ஒரு நிதியமைச்சர் என்ற வகையிலே நான் மனப்பூர்வமாக இங்கே நன்றியோடு நான் குறிப்பிட விரும்புகிறேன்.